தேவனுடைய பெரிதான கிருபையினாலும், உங்கள போன்ற அருமையான மக்களுடைய உதவியாலும், இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தைய ஓய்வில்லாம இரவு, பகல் என்று பாராமல், அவர் சமூகத்தில தரித்திருந்து தியானித்து, அவர் கொடுக்கிற வார்த்தைகள தான் உங்களுக்கு சொல்லி வரோம். ஆம். ஆக்ட்ஸ் மெடிடேஷன். தேவனுடைய கிருபையினால அப்போஸ்தலர் நடபடிகளிலிருந்து நாம் தியானித்து வருகிற இந்த காரியத்தை, அடியனுடைய பிரதர் ஆர். மணி ஐயர் என்கிற அந்த யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்ணி, இன்றையோடு 100வது எபிசோட். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால இந்த நிகழ்ச்சி 100வது எபிசோடாக கர்த்தருடைய கிருபையினால வெளியிட தேவன் தந்ததான பாக்கியங்களுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, கோடான கோடி ஸ்தோத்திரத்தோடு கூட அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்ட இந்த அற்புதமான நிகழ்ச்சிக்குள்ள நாம் செல்லலாமா? மறுபடியும் சொல்றேன், உங்களை போன்ற அருமையானவர்கள் தங்களுக்கு மட்டுமல்ல, இந்த செய்தி எல்லா இடத்திலும் பரவணும்னு சொல்லி வாஞ்சையோடு ஷேர் பண்றீங்க. அதுக்காக கர்த்தரை நான் துதிக்கிறேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை இன்றும் இன்றும் துதித்திடுவேன். கோடான கோடி ஸ்தோத்திரம். ஆமென். எவ்வளவு அற்புதம் செய்தார் தெரியுமா? ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனை, என் ஜீவன் உள்ள நாட்கள் எல்லாம் ஸ்தோத்தரிப்பேன் யான். என் ஜீவன் உள்ள நாட்கள் எல்லாம் ஸ்தோத்தரிப்பேன் யான். எவ்வளவு நன்மை செய்தார். கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த 100வது எபிசோடுக்காய் மாத்திரமல்ல, ஒவ்வொரு வார்த்தையும் தியானமும் அவர் சமூகத்திலிருந்து புதுசு புதுசாக வேத வசனத்தின் ஆதாரத்தோடு அவர் கொடுக்கிற பாரத்தை அவர் தம் ஜனங்கள் மேல, சபையின் மேல, தம்முடைய ஊழியக்காரர்கள் மேல, தம்முடைய அருமை தம் சாயலா சிருஷ்டிக்கப்பட்ட மக்கள் மேல, தேசத்தின் மேல அவர் வைத்திருக்க விருப்பங்களை, வரப்போகிற காரியங்களை எவ்வளவு துல்லியமாக வேத வாக்கியத்தை கொண்டு, தகுதியற்ற அடிமை கொண்டு கிருபையினால இதுவரைக்கும் பிரயோஜனப்படுத்தி வருகிறாரே. இனிமேல் நடத்த வல்லவர். ஆகவே அவருக்கே கோடான கோடி ஸ்தோத்திரங்களை நான் ஏறெடுக்கிறேன். ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கும் தேவன், ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கும் தேவன், தினமும் என்னை போஷிப்பதால் ஸ்தோத்தரிப்பேன் யான். பாருங்க, தினமும் என்னை போஷித்தார். எப்படி போஷித்தார்? வேத வசனங்களை கொண்டு போஷித்தார். அவர்தான் இந்த அருமையான நிகழ்ச்சியை தந்தார். பாரத்தை கொடுத்த அப்போஸ்தலர் நடவடிக்கையிலிருந்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இப்பதான் 9ஆம் அதிகாரத்துக்கிட்டே வந்திருக்கிறோம். 11ஆம் வசனத்தை இப்ப உங்களுக்காக வாசிக்க போறோம். கேட்பீங்களா? ஆக்ட்ஸ் சாப்டர் 9 verse 11. அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர்த்தெரு என்னப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு. அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறார். இந்த ஊழியத்தின் பிரதான காரியமே இயேசுவை இரட்சகராய் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி, இயேசு அறியாத மக்களுக்கு இந்த சுவிசேஷத்தை நாங்க கொண்டு போறோம். திருச்சபைகளே இல்லாத மாநிலங்கள், பட்டணங்கள், தேசங்கள்ல தேவ பலத்தினால, கிருபையினால் தேவாலயங்களை எழுப்புறோம். அதே போல பல பல நிகழ்ச்சி மூலமாக, சோசியல் மீடியா மூலமாக இன்னும் திரளான மக்கள் தேவனுடைய ஆலயமாய் மாறும்படி கர்த்தர் பலமான கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறார். எதுக்குன்னா, இன்னும் அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். ஊழியத்தினோட பெரிதான கிருபை என்னன்னா, நான் மட்டுமல்ல, இந்த லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்ட்ரிக்காக ஜெபிக்கிறவங்க மாத்திரமல்ல, இந்த ஊழியத்தை தாங்குறவங்க மாத்திரமல்ல, இந்த நிகழ்ச்சிய முதல் முறையா பார்க்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஏற்கனவே ஒரு முறை பார்த்திருக்கேன்னு சொல்றவங்களா இருந்தாலும் சரி, யாவரும் ஜெபிக்கிறவர்களாய் மாற்றுகிற ஒரு கிருபையை தேவன் தரார். எதுக்கு ஜெபம்னா, இயேசுவை போல் மாறிடலாம். 2வதுதான் அற்புதங்கள், அடையாளங்கள், அதிசயங்களை நம்மளை கொண்டு கர்த்தர் செய்ய, நம்மை கொண்டு செய்ய சித்தமுள்ளவரா இருக்கார். அதனால இயேசுவோட பிரதான விருப்பம் என்ன தெரியுங்களா? சீஷர்கள் அழைத்த போது என்ன செய்தார்னா, முதலாவது தம்மோடு இருக்கவும், பின்பு அவர்கள் பேய்களை விரட்டவும், நோய்களை குணமாக்கும், அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுத்து அனுப்பினார் போட்டிருக்காங்க. அதனால ஃபர்ஸ்ட் தி எசென்ஷியல் டிசைர் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் டு பி வித் ஹிம். அதாவது நீங்களும் நானும் அவரோடு இருக்கணும். இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் மூலமாக நம்ம கற்றுக்கொண்டு அதுதான். இயேசுவோடு வந்தா என்ன நடக்கும், இயேசுவை விட்டால் என்ன நடக்கும் என்பதை மிக தெளிவாக கர்த்தர் சொன்னார். பவுலாகி இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில முரடனாக, துர்மார்க்கனா வாழ்ந்தது உண்மை. ஆனா இயேசு என்னைக்கு அவனை சந்தித்தாரோ, அவன் வாழ்க்கையை தலைகீழாய் மாறிட்டு, அவனை குறித்து பயந்திருந்த அல்லது அவனை குறித்து தவறான கருத்தோடு, எண்ணங்களோடு இருந்தவர்களுடைய எண்ணத்தை கர்த்தர் எப்ப மாற்றி போட்டாரு? நீ எழுந்து அந்த நேருங்க தெருவுக்கு போ. நீ என்னதான் கர்த்தருடைய வழியில நடக்கிறவனா இருந்தாலும், அவர் சத்தத்தை கேட்டு, அவர் சித்தத்தை நீ அறிந்து, நீ எழுந்து, அதாவது நீங்களும் நானும் கர்த்தருக்காக அக்கினியா எழும்பக்கூடாதபடி,
வல்லமையில எழும்பக்கூடாதபடி, பரிசுத்தத்துல எழும்பக்கூடாதபடி, தரிசனத்தோடு எழும்பக்கூடாதபடி நிறைய நம்மள மேற்கொள்ள பாக்குதுங்க. அதனாலதான் கர்த்தர் சொன்னார், நீ எழுந்து நான் சொல்லுகிற அந்த தெருவுக்கு நேராக போ. அங்கே சவுல் என்கிற ஒரு மனுஷன் ஒரு வீட்டுல இருக்கிறான். அவனை தேடு. அவன் என்ன பண்ணி கொண்டிருக்கிறான்? ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். அன்பானவர்களே, இன்றைக்கு இந்த லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்ட்ரி உங்களுக்காக திறப்புல நின்று ஜெபிக்கிற ஒரு ஊழியம். இதுவரைக்கும் இந்த ஊழியத்தை நீங்க ஒருவேளை அறிந்து கொள்ளாம இருந்திருக்கலாம். ஒருவேளை இன்னைக்கு இந்த வாய்ப்பு கர்த்தர் தந்திருக்கிறாரா? இப்பயே எழுந்து தேடுங்க. நிச்சயமா உங்களுக்காக உங்க சகோதரர் மணியராகிய நான் தேவனுடைய சமூகத்துல காத்திருக்கிறேன். உங்க சபைக்காக, உங்க ஊழியத்துக்காக, உங்க ஸ்தாபனத்துக்காக, உங்களுடைய அருமையான பேராயர்களுக்காக, நம்முடைய தேசத்தை ஆட்சி செய்கிற ஆட்சியாளர்களுக்காக, உங்கள் மாநில முதல்வர்களுக்காக இப்படி சொல்லி கொண்டே இருக்கலாம். நீங்க எந்த தேசத்துல, எந்த நாட்டுல, எந்த தெருவுல, எந்த தீவுல இருந்து இந்த செய்தியை கேட்டாலும் உங்களுக்காக திறப்புல நான் நிக்கிறேன். நீங்க சொல்லலாம், பிரதர் உங்க பேர் தான் எனக்கு தெரியும். உங்கள நான் பார்த்திருக்கேன். ஆனா என்ன உங்களுக்கு தெரியாதே. உண்மைதான். ஆனா நம்மை ஆவியில இணைக்கிறவர் கர்த்தர். சகலத்தையும் அறிந்தவர். சர்வ சிருஷ்டிகர். ஆகவே உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற, ஜெபிக்க விரும்புகிற இந்த ஊழியத்தை உங்களுடைய இதயத்துல சுமப்பீங்களா? இப்போ நம்ம ஜெபிக்க போறோம். உங்களுக்காக ஒருவன் ஜெபித்துக் கொண்டிருக்கிறான். நான் மறுபடியும் சொல்றேன். தேவனுடைய சமூகத்திலிருந்து நான் சொல்றேன். கர்த்தர் எனக்கு கொடுத்த ஊழியமே எரேமியா 1 அதிகாரம் 5 வசனத்தின்படி தாயின் கருவிலே உருவாகும் முன்பே தேசங்களுக்கு தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணார். மார்க் 16 படி உலகமெங்கும் போய் சுவிசேஷம் சொல்ல கிருபை தந்து நடத்தியிருக்கிறார். அவரே 9 வரங்களாலும் அளவில்லாத கிருபையாலும் நிரப்பி இயேசு இன்னும் ஜீவிக்கிறார். ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்து ரட்சிக்கப்பட்டு தேவனுக்காக முழுநேர பணியை கர்த்தராலே அழைக்கப்பட்டு நடத்தப்படுகிற இவரை கொண்டு இயேசு ஜீவிக்கிறார் என்பதை நிரூபிப்பதுதான் எங்களுடைய ஊழியமே. ஐ நெவர் ஆர்கியூ, ஐ நெவர் கேர் அபௌட் பீப்பிள் வாட் தே டாக். ஐ ரியலி டோன்ட் கேர் அபௌட் தி கிரிட்டிசிசம். ஏன்னா எவ்வளவு யாரு தீங்கு பேசினாலும் அவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்க தான் ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆகவே உண்மை இருக்குமானால் தாழ்மையோடு ஏற்றுக்கொண்டு மாற்றிக்கொள்வேன். இல்லாத பட்சத்துல அது குறித்து அக்கறைப்படுறதில்லை. ஏன்னா இயேசுவை போல மாறவே ஆசையா தொடர்கிறேன். ஆகிய அன்பானவர்களே, என்னோட இணைந்து கொள்ளுங்க. இந்த 100வது எபிசோடுக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஊழியம் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கு என்பதை நீங்க இன்னும் அந்த கமெண்ட்ல நீங்க போடலாம். அது எங்களுக்கு இன்னும் உற்சாகத்தை கொடுக்கும். தொடர்ந்து இந்த பாரமுள்ள தரிசனமுள்ள ஊழியத்துக்காக செபிங்க. மற்றவங்களுக்கு இன்னும் அறிவுப்படுத்துங்க. இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. எழுந்து போ. இட் மீன்ஸ் தட் ஆண்டவர் உனக்கு டைரக்ஷன் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். இது வரைக்கும் உங்க வேலை ஸ்தலத்துல, ஊழியத்துல, உங்க குடும்பத்துல உங்களுடைய எதிர்காலத்தை குறித்த டைரக்ஷன் அவர் தரப்போறார். மகிமையா நடத்த போறாரு. ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறார். உங்களுக்காக திறப்பில் இருக்கிறார். நிச்சயமா நீங்களும் ஜெபிக்கிறவர்களாய் மாறவே இந்த ஊழியம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோமா? துதிப்போமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவர். இந்த நேரத்துல இந்த 100வது எபிசோடுக்காக ஸ்தோத்திரம். இது இன்னும் பல்லாயிரமாய் பலகணும் பெருகணும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டு தமிழ் புரிந்து கொள்ளக்கூடிய, அறிந்து கொள்ளக்கூடிய மக்கள் உலகம் முழுக்க உண்டப்பா. இந்த 800 கோடி மக்களுக்காக நான் கண்ணீரோடு உங்களுடைய சமூகத்தில் நிற்பது நீ அறிவி. Not only for our nation India, Father God, more than 140 crores people are living in India. Father God, I pray and I plead unto ஆண்டவரே, உம்மை நோக்கி கெஞ்சுகிறேன் சுவாமி, இந்த மக்களுடைய ரட்சிப்புக்காக. அதே போல உலகம் முழுக்க 800 கோடி மக்கள் இருக்கிறாங்க. ஆகவே எல்லா லைட் ஆஃப் த வேர்ல்டு, இந்த உலகையும் ஒளி எல்லா தேசங்களையும் பரவி சொல்லணும் அப்பா. தீவுகளிலே, பிரயாணங்கள ஆண்டவர், கிராமங்களிலே, பட்டணங்களே, எல்லா இடங்களிலும் சுவாமி, ஏழை நாடோ பணக்கார நாடோ எந்த தேசமா இருந்தாலும் ஆண்டவரே, அவர்களுக்கு இந்த சுவிசேஷம் போய் சேரணும் ஆண்டவரே. இப்பொழுது ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிற அந்த வார்த்தையின்படி உங்களுடைய சமூகத்திலிருந்து சொல்லுகிறேன். நீர் கொடுத்த அதிகாரத்தின் பேரில் சொல்லுகிறேன். யாரையும் பிரியப்படுத்தல, நீர் கொடுத்த அபிஷேகத்தை நிமித்தம் உம்முடைய ஜனங்களுக்காக, பேர் தெரியாமல் இருந்தாலும், முகம் பாராமல் இருந்தாலும், அவர்களுடைய தேசத்துக்காக, அவர்களுக்காய் உம்முடைய திறப்பில் நிற்பது நீ அறிவே சுவாமி. இதுவரைக்கும் கர்த்தாவே நீ ஜீவிக்கிறீர் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கா ஸ்தோத்திரம். இன்னும் கோடி கோடி மக்களை தாரும், ரட்சிக்குள்ள நடத்த வழி தாரும் அப்பா. ஆண்டவரே, இந்த ஊழியத்துக்காக தொடர்ந்து ஜெபிக்கிற தாங்குற ஒவ்வொரு அன்பு உள்ளங்களையும் ஆசீர்வதியும். இது இவர்களுடைய உதவி இல்லாமல், ஆதரவு இல்லாமல் வரல. என்னதான் நீர் தயவு பண்ணாலும் உமது ஜனங்களை மனதிலே ஏவினவர் நீர்தானே. மனதில வாஞ்சை கொடுத்தவர் நீதானே. இது தரிசனமுள்ள ஊழியம், பாரமுள்ள ஊழியம், இந்த தேவனுக்கு பரிசுத்தமா வாழ்கிற ஊழியம், ஜீவனுள்ள சாட்சி உள்ள ஊழியம், இது மிஷினரிகளுக்காக இருக்கிற ஊழியம், இது தேவன் அழிந்து போகிற மக்களை தடுத்து நிறுத்தி பரலோகத்தை நேராக கொண்டு செல்கிற ஊழியம் என்பதை நம்பிக்கை ஏற்படுத்துகிறவர் நீதான். கிரியை நடப்பிக்கிறவர் நீதான். புகழும் துதி உமக்கு செலுத்துகிறேன். மீட்பர் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென். அன்பானவர்களே, தொடர்ந்து உங்க ஜெபமும் ஆதரவும் தேவை. மறந்து விடாதீர்கள். உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். God bless you.